மகளிர் உரிமை தொகை தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக எப்பொழுது மாற்ற போகிறாங்க? தமிழகம் முழுவதும் இந்த மகளிர் தொகை 2500 ரூபாய் எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும்? ஆகஸ்ட் 15ஆம் தேதி இதற்கான அப்டேட் வருமா? இந்த வீடியோவானது வரவிருக்கும் 2500 மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய தகுதி வரம்புகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறையை பற்றிய தகவல்களை வழங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் என்றும் 4 சக்கர வாகனங்கள் அரசு வேலை கொண்டிருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் என்றும் விளக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் தங்கள் ஆதார் குடும்ப அட்டையில் ஒரே மாதிரியான முகவரி மற்றும் நடப்பில் உள்ள கைபேசி எண்ணை இணைத்திருப்பது அவசியம். பழைய முறையைப் போலவே இந்த முறையும் விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் வழியாக மட்டுமே பெறப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. தகுதியுள்ள பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள தேவையான ஆவணங்களை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்க. இந்த திட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் விரைவில் திறக்கப்படும். இதுவரை பணம் வராதவர்கள், புதிய விண்ணப்பதாரர்கள் அரசு ஆன்லைன் விண்ணப்பங்களை பதிவேற்ற வரவேற்கிறது. உங்கள் தகுதிகளை உறுதி செய்ய தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். தமிழகத்தில் 100% வெளிப்படையான ஆன்லைன் முறையில் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடிப்படை தகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை ரேஷன் கார்டு கட்டாயம். குடும்ப தலைவிகளுக்கு 21 வயது முழுமையாக நிறைவடைந்திருக்க வேண்டும். இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். இந்த 4 நிபந்தனைகள் இருந்தால் உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. 4 சக்கர வாகனம் சொந்தமாக இருந்தால் கிடைக்காது. அரசு பணிகள் இருந்தால் கிடைக்காது. சர்க்கரை மற்றும் ரேஷன் அட்டை வைத்திருந்தால் கிடைக்காது. சட்டப்படியான வயதிற்கு முன்பு திருமணம் நடந்திருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்காது. முக்கிய ஆவணங்களை சரிபார்க்கவும். விண்ணப்பிக்கும் முன்பு சரிபார்க்க வேண்டிய ஆவண சரிபார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுங்க மிக முக்கியம். 2லும் முகவரி சரியாக இருக்கணும். ஆதார் அட்டையிலும் ரேஷன் கார்டிலும் 2த்துலேயுமே ஒரே மொபைல் எண் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஒன்றாக இருக்கணும். இது ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வராது. முன்பு ஆஃப்லைன் போர்ட்டல்கள், காகித விண்ணப்பங்கள், கூட்ட நெரிசல் மற்றும் வெளிப்படைத்தன்மை குறைவு. இனி 100% ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைகளை வழங்க போகிறாங்க. 100% ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக மட்டுமே வீட்டில் இருந்தபடியே அல்லது இ-சேவை மையங்கள் மூலமாகவோ எளிதாக விண்ணப்பித்து கொள்ளலாம். உங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதார் மற்றும் ரேஷன் கார்டில் உள்ள முகவரிகள் ஒன்றாக உள்ளதா என சரிபார்த்து மொபைல் எண்ணை இணைங்க. பிழைகள் இருந்தால் உடனே திருத்திக்கோங்க. சில வாரங்களில் அரசின் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் போர்ட்டல் திறக்கப்படும் வரை காத்திருங்க. போர்ட்டல் திறந்தவுடன் எந்தவித ஆன்லைன் முகாம்களுக்கும் செல்லாமல் நேரடியாக ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம். 21 வயது முழுமையடைந்ததாக சரிபார்த்துக்கோங்க. ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளில் முகவரிகள் சரியாக பொருந்துகிறதா செக் பண்ணிக்கோங்க. 2 ஆவணங்களும் பயன்பாட்டில் ஒரே மொபைல் எண் இணைக்கப்பட்டிருக்கா இதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விதிமுறைகளை மீறிட்டீங்க அப்படின்னா அந்த மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வராது. முதல்வர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கண்டிப்பாக 2500 ரூபாயாக ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வெளியிட ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இருங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.